பறந்து விரிந்த முடிவே இல்லாத அந்த கடலில் ஒரு பாடும் திமிங்கிலம் இருக்குது. 52 ஹெர்ட்ஸில் பாடக்கூடிய திமிங்கிலம். மோஸ்ட் வேல்ஸ் 15லேருந்து 25 ஹெர்ட்ஸ்குள்ளே தான் பாடும். திமிங்கிலங்கள் நார்மலாக ஒன்றோடு ஒன்று பேசிக்கிறது இத்தனை ஹெர்ட்ஸ்குள்ளே தான். பட் இந்த பர்டிகுலர் திமிங்கிலம் 52 ஹெர்ட்ஸில் பாடும். இந்த ஃப்ரீக்குவன்சி மற்ற திமிங்கிலங்களோட ஓசையை விட டபுளாக இருப்பதால் மற்ற திமிங்கிலங்கள் டிடெக்ட் பண்ணாது. இட்ஸ் அவுட் சைட் தேர் கம்யூனிகேஷன் ரேஞ்ச். ஸோ யாரும் ரிப்ளை தராததால் இது தனியாக பாடிக்கிட்டே இருக்கும். இது 1000 மைல்ஸ் நீந்திக்கிட்டே இருக்கும். அதே சேம் லோன்லி சாங்கை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கும். ஹோப்பிங் தட் சம்டே சம்படி வில் அண்டர்ஸ்டாண்ட். சயின்டிஸ்ட்டுகள் இதை 52 ஹெர்ட்ஸ் வேல்ஸ்னு குறிப்பிடுறாங்க. அண்ட் சிலர் தி லோன்லியஸ்ட் வேல் ஆன் எர்த்துன்னு குறிப்பிடுறாங்க. அது ஏன் அவ்வளவு ஃப்ரீக்வன்சியில் பாடுதுன்னு யாருக்கும் தெரியாது. மேபி அது ஒரு தனிப்பட்ட பிறவியாக இருக்கலாம், அல்லது அது தனியாகவே வாழ்ந்து பழகியிருக்கலாம். ஆனால் அதை சுற்றி மௌனம் இருந்த போதும், கடல் அதோட ஓசையை இக்னோர் பண்ணும்போதும் அது பாடுறதை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாது. இட்ஸ் அலோன், பட் இட் நெவர் கிவ்ஸ் அப். இட் கீப்ஸ் மூவிங், இட் கீப்ஸ் சிங்கிங்.